الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إلا الذين تابوا وأصلحوا واعتصموا بالله وأخلصوا دينهم لله فأولئك مع المؤمنين. وقال الله تعالى: ألا لله الدين الخالص. وقال نبينا صلى الله عليه وسلم: إن الله لا ينظر إلى صوركم وأموالكم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையதுல் முர்சலீன் காத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் ஷேக்மார்கள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் காபா ஷரீஃபை தவாப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரவுலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா இஸ்லாமியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, முஃமின்களுக்கு அவரவர்களுடைய அமல்களை வைத்து அல்லாஹு தஆலா சொர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். நல்லமல்கள் அவர்கள் அதிகமாக செய்தால் சொர்க்கவாதியாகவும், தீமைகள் அதிகமாக செய்தால் நரகம் செல்லக்கூடியவர்களாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அன்பானவர்களே, நாம் வாழ்நாளில் எவ்வளவோ அமல்கள் செய்கின்றோம். தொழுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், குர்ஆன் ஓதுகின்றோம், தான தர்மங்கள் செய்கின்றோம், மக்களுக்கு சேவை செய்கின்றோம், முடியாதவர்களுக்கு உதவுகின்றோம். அன்பானவர்களே, எவ்வளவோ அமல்கள் நாம் செய்தாலும் அந்த அமல்களில் அல்லாஹு தஆலாவுக்கு பிடித்தமான அமல்களாக நாம் அதை ஆக்க வேண்டும். நம்முடைய அமல்களில் அல்லாஹ்வினுடைய அந்த இஹ்லாஸ், அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய அந்த உள்ள தூய்மை என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான அமல்களை நாம் இஹ்லாஸ் இல்லாமல் செய்யும் பொழுது இறைவனிடத்தில் எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு அமலை இஹ்லாஸோடு நாம் செய்துவிட்டோம் என்றால், உள்ள தூய்மையோடு அல்லாஹ்வுக்காக இறை நாட்டத்தோடு இறைவனுடைய பொருத்தத்தோடு நாம் செய்தோம் என்றால் அந்த ஒரு அமல் இறைவனிடத்தில் மிகவும் பெரிய ஒரு நன்மையை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். அதனால் நம்முடைய எல்லா அமல்களிலும்
இஹ்லாஸ் என்பது முக்கியம். தொழுகின்றோமா? தொழுகையில் அல்லாஹுக்காக நான் தொழுகின்றேன், இறைவனுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நான் தொழுகின்றேன் என்ற எண்ணம் வேண்டும். குர்ஆன் ஓதுகின்றோம், அல்லாஹுக்காக நான் ஓதுகிறேன் என்ற எண்ணம் வேண்டும். நபியின் மீது ஸலவாத்து சொல்கின்றோம், அல்லாஹ்விற்காக நான் ஸலவாத்து சொல்கின்றேன் என்ற எண்ணம் வேண்டும். தானம் தர்மம் கொடுக்கின்றோம், இறை பாதையில் செலவழிக்கின்றோம், பள்ளிவாசல்கள் கட்டுகின்றோம், நல்லமல்களில் நம்முடைய செல்வத்தை செலவு செய்கின்றோம். அப்பொழுதும் இறைவனுடைய பொருத்தத்திற்காக அல்லாஹ்விற்காக செய்கின்றேன் என்ற எண்ணம் நமக்கு தேவை. இப்போ எல்லா அமல்களும் இறைவனுக்காக என்று இருக்கும் பொழுது அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகின்றது, நன்மையை பெற்று தருகிறது. எந்த அமல் இறைவனுக்காக என்று இல்லாமல் வேறு நோக்கத்தை அதில் புகுத்துகின்றார்களோ, வேறு சிந்தனைகள் அதில் இருக்கின்றதோ, அப்பொழுது அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் என்பது இல்லாமல் ஆகிவிடுகிறது, அதற்கு கூலியும் இல்லாமல் ஆகிவிடுகிறது. அதனால நம்முடைய வாழ்க்கையில் எந்த அமல் செய்தாலும், சிறு அமலாக இருக்கட்டும், பெரு அமலாக இருக்கட்டும், பெரிய காரியமாக இருக்கட்டும், சிறிய காரியமாக இருக்கட்டும், எல்லா காரியங்களிலும் அல்லாஹுக்காகவும் அவனுடைய ரசூலுக்காகவும் அல்லாஹினுடைய பொருத்தத்திற்காகவும் ரசூலுடைய மகிழ்ச்சிக்காகவும் நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் நமக்கு ஒவ்வொரு அமல்களிலும் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா திருமறையில் குறிப்பிடும் பொழுது, அலா அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி அத்தீனுல் ஹாலிஸ், மார்க்கத்தில் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல எண்ணத்தோடு செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் இறைவனுக்கானது. நல்ல எண்ணத்தோடு செய்யக்கூடிய, மார்க்கத்தில் நல்லெண்ணத்தோடு செய்யக்கூடிய எல்லா அமல்களும் லில்லாஹி அல்லாஹ்விற்கானது. ஆனால் நல்ல எண்ணம் இல்லாமல் செய்யக்கூடிய அந்த அமல்கள் இருக்கிறதே, அது இறைவனுக்கானதாக அது ஆகாமல் ஆகிவிடும். அன்பானவர்களே, அதனால்தான் நம்முடைய அமல்கள் இறைவனுக்காக இருக்கின்றதா என்று நம்மை சோதனை செய்து நாம் அமல் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அமல்லையும் நிய்யத்து ரொம்ப முக்கியம், உள்ளத்தில் எண்ணம் என்பது ரொம்ப முக்கியம். தொழுகைக்கும் நிய்யத்து முக்கியம், நோன்புக்கு நிய்யத்து முக்கியம், ஜக்காத்து கொடுத்தாலும் நியத்து முக்கியம், ஹஜ் செய்தாலும் நியத்து முக்கியம், உம்ரா செய்தாலும் நியத்து முக்கியம், தான தர்மங்கள் செய்யும் பொழுதும் நியத்து முக்கியம். இப்ப எண்ணம், நியத்து என்ன எண்ணுகிறோமோ அதை கொண்டே அமல் அமைகிறது. அதனால்தான் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாப் புகாரி ஷெரீஃப்ல லட்சக்கணக்கான ஹதீஸுகளில் இருந்து 5000 சொச்சம் ஹதீஸுகளை தேர்வு செய்து அதில் எழுதுகிறார்கள். 5000 சொச்சம் ஹதீஸுகளை தேர்வு செய்து அதில் குறிப்பிட்டு எழுதும் பொழுது, அத்தனை ஹதீஸுகளிலும் முதல் ஹதீஸ் என்பது ஆக முக்கியமானதாக இருக்கும். ஆக முக்கியமானது அந்த முதலாவது ஹதீஸ் எதுன்னு சொன்னா, நியத்து சம்பந்தமான ஹதீஸ் தான், எண்ணம் சம்பந்தமான ஹதீஸ் தான். ஆரம்பிக்கின்றார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், அமல்கள் எல்லாம் எண்ணத்தை கொண்டே அமைகின்றது. நபி அவர்களுடைய ஹதீஸ புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முதல் ஹதீஸே எண்ணங்களை கொண்டுதான் அமல்கள் அமைகின்றது. இப்போ நம்முடைய அமல் சிறப்பானதாக இருக்கணும்னா நம்முடைய நியத்து சரியானதாக இருக்கணும். அந்த ஹதீஸுடைய தொடர் சொல்லும் பொழுது, வைன்னமா லிக்குல்லி இம்ரிஇம் மா நவா, எந்த எண்ணத்தோடு ஒரு மனிதன் அந்த அமலை செய்வானோ அந்த எண்ணத்தை அவன் அடைந்து விடுவான். ஒரு மனிதன் என்ன நோக்கத்தோடு ஒரு அமலை செய்கிறானோ அது அவனுக்கு கிடைச்சிடும். ஒரு காரியத்தை என்ன நோக்கத்தோடு செய்கின்றானோ அது அவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வினுடைய ரசூலுக்காகவும் ஒரு மனிதன் ஹிஜ்ரத் செய்கின்றான், மக்கா நகரத்தில் இருந்து
தீனுல் இஸ்லாம் நிலைத்திருக்க வேண்டும், மார்க்கத்தை நான் நல்ல முறையில் பின்பற்ற வேண்டும், மார்க்கத்தோடு நாம் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதற்காக மக்கா உள்ள அந்த சிரமமான சூழ்நிலையில் இருந்து மதீனாவில் சென்று அங்கு வாழ்வதற்காக ஒருத்தர் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்றார். அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் செய்தார் என்றால் ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காகவும் அமைந்துவிடும், அவனுடைய ஹிஜ்ரத் ரசூலுக்காகவும் அல்லாஹ் ரசூலுக்காக அவர் ஹிஜ்ரத் செய்த அந்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருவான். அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்தார் இவர், அல்லாஹ் ரசூலுக்காக மார்க்க தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக ஷரியத்தை பின்பற்றுவதற்காக நல்ல எண்ணத்தோடு ஒரு ஹிஜ்ரத் செய்தார், அதனுடைய நன்மையை அல்லாஹ் தந்து விடுவான். அடுத்ததாக நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அவ் இம்ரஅத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா, ஒரு மனிதன் உலக இன்பங்களை அடைய வேண்டும் என்பதற்காக ஹிஜ்ரத் செய்கின்றார். உலக இன்பங்களை, ஒரு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறார், என்ன நோக்கம் அவருக்கு? மதீனாவுக்கு போனா அங்க நம்ம வியாபாரம் செய்யலாம், மதீனாவுக்கு போனா நமக்கு நல்ல செல்வம் கிடைக்கும், அந்த நோக்கத்தோடு மதீனாவுக்கு போறாருன்னு சொன்னா ஹிஜ்ரத் செய்து அந்த நோக்கத்தை அடைஞ்சு கொள்வார். இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக மக்காவை விட்டுட்டு மதீனாவுக்கு போறார், மார்க்கம் நோக்கம் அல்ல, அல்லாஹ் ரசூல் நோக்கம் அல்ல, ஒரு பெண்மணியை திருமணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மதீனாவுக்கு போனார் என்றால் அவர் அந்த பெண்ணுக்காக ஹிஜ்ரத் செய்த அந்த பெண்ணை அவர் திருமணம் முடித்துக் கொள்வார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, நம்ம எதற்காக ஒரு அமலை செய்கின்றோமோ அதனுடைய நம்முடைய நிய்யத்தை பொறுத்து அல்லாஹ் தஆலா அமல்களை நமக்கு அமைத்து தருகின்றான். இன்னமல் அஅமாலு பின்னியாத், அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டே அமைகின்றது. அதனால நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அல்லாஹ் ரசூலுக்காக இருக்கிறதா என்ற அந்த சிந்தனை நாம் சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் பல நன்மையான விஷயங்களை செய்தான், மலக்குமார்கள் அதை தன்னுடைய அந்த அமால் நாம பட்டோலையில், அந்த மனிதனுடைய அமால் நாம பட்டோலையில் நன்மையை எழுதினார்கள். கியாமத்துடைய நாளில் அந்த அமால் நாம பட்டோலையே அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இந்த மனிதன் இந்த நன்மைகளை எல்லாம் செய்தான் என்று அந்த மலக்கு அல்லாஹ்விடத்தில் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அதை பார்த்துவிட்டு சொன்னான், இந்த பட்டோலையை தூக்கி வீசுங்கள், தூக்கி எறியுங்கள். யா அல்லாஹ், ஏன் ஒரு நல்ல அமல்கள்லாம் செஞ்சிருக்காரு, இதை எதுக்கு தூக்கி போடணும்னு சொல்லும் முக்கியம். மலக்குமார்கள் கேட்பார்கள், இவருடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ் ரசூலுக்காக செய்யவில்லை, வேற தீய எண்ணத்தோடு இந்த அமல்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு, அதனால இதை தூக்கி போடுங்க. இப்ப நன்மை ஒன்றுமில்லாமல் போய்விடும். வாழ்நாள் பூராம் அவர் செய்த அமல்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அல்லாஹுக்காகவும் ரசூலுக்காகவும் செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் ஒரு மதிப்பும் மரியாதையும் அமலுக்கு கூலியும் கிடைக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்வான், இன்ன அமல்களை இவருடைய அமலுடைய பட்டலோயில் எழுதுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். இப்ப மலக்கு கேட்பாங்க, யா அல்லாஹ், இந்த அமலெல்லாம் இந்த மனிதர் செய்யலையே, செய்யாத போதும் இது ஒரு அந்த அமல்களுடைய நன்மையினுடைய பட்டோலையில் எழுதணுமா என்று மலக்குமார்கள் கேட்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், இந்த மனிதன் இந்த அமல்களை எல்லாம் செய்யாவிட்டாலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு உள்ளத்துல ஒரு தீங்காத ஒரு ஆசை இருந்தது, தீராத ஒரு ஆசை, ஹஜ் செய்யணும்னு ஆசை உள்ளத்துல இருந்துச்சு, அதுக்காக முயற்சி செய்தார், கவலைப்பட்டார், ஆனா அவரால் செய்ய முடியல. அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ் செய்த நன்மையை அவருடைய பட்டோலையில் எழுதுவார். தான தர்மங்கள் செய்ய வேண்டும், மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது, ஆனால் அவரிடத்துல செல்வம் இல்லை. ஆனா அந்த எண்ணம் அவருடைய உள்ளத்துல இருந்துச்சு, நல்ல எண்ணம். அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய அந்த பட்டோலையில அந்த நன்மை செய்த அந்த நன்மையை அல்லாஹ் தஆலா எழுதுவான். அன்பானவர்களே, அப்ப ஒரு மனிதன் நன்மையே செய்யவில்லை,
செய்யாமல் இருந்தும் நல்லெண்ணம் கொண்டதின் காரணத்தினால் நன்மையினுடைய அந்த பட்டோலையில் எழுதப்படுகிறது. ஒரு மனிதன் நன்மை செய்தான், ஆனால் நல்ல எண்ணம் இல்லாதனால அந்த பட்டோலையை தூக்கி வீசப்படுகிறது. இப்போ ஒரு மனிதனுடைய அமலில் ரொம்ப முக்கியம் நியத்து. நியத்து சரியில்லை என்றால் அவனுடைய அமல் இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்படாது. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுத்தான். ஹதீஸ் கிரந்தங்கள்ல வருது, செல்வத்தை கொடுத்தான், கல்வி ஆற்றலையும் கொடுத்தான், மார்க்க அறிவையும். அந்த மனிதன் மார்க்க அறிவை வைத்து அந்த செல்வத்தை நல்ல வழிகளில் செலவு செய்தான். ஏழைகளுக்கு உதவினான், ஜக்காத்து கொடுத்தான், ஹஜ்ஜு செய்தான், தான தர்மங்கள் செய்தான், முடியாதவர்களுக்கு வயோதிகர்களுக்கு உதவி செய்தான். இப்படி அவன் நல்ல நல்ல காரியங்களில் செலவு செய்து கொண்டே இருந்தான். அந்த செல்வத்தை நல்ல வழியில் செலவு செய்ததை ஒரு மனிதன் பார்த்தான். ஒரு நல்ல மனிதன் பார்த்து ஆசைப்பட்டான். அல்லாஹ் எனக்கும் செல்வத்தை கொடுத்திருந்தா, எனக்கும் மார்க்க அறிவை கொடுத்திருந்தா, தீனுல் இஸ்லாத்தினுடைய அந்த கல்வி ஆற்றலை அல்லாஹ் எனக்கும் கொடுத்திருந்தா, என்னுடைய அந்த அறிவை கொண்டு நல்ல வழிகளில் நானும் செல்வத்தை செலவு செஞ்சிருப்பேன், பள்ளிவாசல் கட்ட கொடுத்திருப்பேன், தீனுடைய காரியங்கள்ல செலவு செய்திருப்பேன், மார்க்க போர்ல நான் செலவு செய்திருப்பேன், முடியாதவர்களுக்கு உதவி இருப்பேன். இப்படி அவர் எண்ணம் கொண்டார் உள்ளத்துல. என்ன எண்ணம்? என்னிடத்திலேயே செல்வமும் கல்வி அறிவும் இருந்துச்சு, நான் நல்ல வழியில செலவு செய்திருப்பேனே, அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுக்கலையே, கல்வி ஆற்றலை கொடுக்கலையே என்று ஒரு மனிதன் நல்லெண்ணம் கொண்டார். அல்லாஹ் தஆலா அந்த செல்வம் கொடுக்கப்பட்டவர், அறிவு கொடுக்கப்பட்டவர் செலவு செய்த, அவர் செய்த அந்த நன்மையை இந்த அடியானுக்கும் அல்லாஹ் தஆலா எழுதினார். பாருங்க, அல்லாஹ் தஆலா நல்ல எண்ணத்தினால அவர் அமலே செய்யல, தான தர்மமே செய்யல, ஆனா நல்ல எண்ணம் கொண்டாரே, அந்த நல்ல எண்ணத்தினால் அல்லாஹ் தஆலா செய்ததை போன்று அமல்களில் நன்மையை எழுதினான். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்திருந்தான், மார்க்க அறிவை கொடுக்கல, தீனுல் இஸ்லாத்தை கொடுக்கவில்லை, மார்க்க அறிவு இல்லாததுனால தீய வழியில் அந்த செல்வத்தை செலவு செய்தான். மதுவுல செலவு செய்தான், மாதுவுல செலவு செய்தான், குடிக்க ஆரம்பித்தான், நல்ல நல்ல நிறைய தீய விஷயங்கள்ல செலவு செய்தான், காசை இஸ்ராஃபாக செலவு செய்தான். இதை ஒரு மனிதன் பார்க்கின்றான், தீய மனிதன். இந்த மனிதன் எப்படி வாழ்றான் பாருங்க, எப்படி வாழ்றான், நினைத்ததை அவன் செய்து கொண்டு எப்படியெல்லாம் வாழ்றான், எப்படியெல்லாம் காசை செலவு செய்யறான். அல்லாஹ் அவனுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அதனால அல்லாஹ் இப்படியெல்லாம், இந்த மனிதன் இப்படியெல்லாம் செலவு செய்யறான், எனக்கும் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருந்தா நானும் இதே மாதிரி இருந்திருப்பேனே, இவனை மாதிரி நானும் பாவம் செய்திருப்பேனே என்று ஒரு மனிதன் எண்ணுகிறான் உள்ளத்துல. அன்பானவர்களே, தீய எண்ணம் இந்த மனிதன் செய்த எல்லா பாவத்தையும், அதே போன்ற பாவத்தை அல்லாஹ் அந்த மனிதனுக்கும் எழுதுகிறான். அன்பானவர்களே, தீய எண்ணம் ஒரு மனிதனை கெட்ட விஷயத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அவன் நல்ல அமல்கள் செய்து, நல்ல எண்ணம் கொண்டால் நல்ல அமல்கள் செய்த அந்த நன்மை கிடைக்கும். தீய எண்ணம் கொண்டால் தீய பாவங்கள் செய்த அந்த தீமையை அல்லாஹ் தஆலா அந்த அடியானுக்கு எழுதுவான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு தடவை தபூக் போரிலிருந்து நபி அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க. மதீனாவினுடைய அந்த எல்லை பகுதியில் வரும் பொழுது புழுதியோடு வெயிலுடைய உஷ்ணம், கடுமையான வெயில். தபூக் போர்ல வெற்றி கிடைத்து அங்கிருந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த போர்ல கலந்து கொண்டு நன்மையை அடைந்து கொண்டோம், இறை பொருத்தத்தை பெற்றுக்கொண்டோம். ஆனால் சில மனிதர்கள் மதீனாவிலேயே இருக்கிறாங்க, அவர்கள் இந்த போர்ல கலந்து கொண்ட நன்மையை பெற்றுக்கொண்டாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், யா ரசூலல்லாஹ், இந்த போருக்காக எங்களுடைய விவசாயத்தை எல்லாம் விட்டுட்டு வந்தோம், இந்த போருக்காக எங்களுடைய செல்வத்தை எல்லாம் நாங்கள் கொடுத்தோம், இந்த போருக்காக பல தியாகங்களை செய்து நாங்கள் கலந்து கொண்டோம், இந்த நன்மையை மதீனாவிலேயே இருந்து கொண்டு அவங்க எப்படி அடைய முடியும் என்று கேட்கும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க, அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய சிலர்
அவருடைய உள்ளத்துல இந்த எண்ணம் இருந்தது, அல்லாஹ் எனக்கும் செல்வத்தை கொடுத்திருந்தால், எனக்கும் செல்வத்தை கொடுத்திருந்தா இந்த தபூக் போர்ல அந்த செல்வத்தை செலவழித்திருப்பேனே, எனக்கும் அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தா நானும் இந்த போர்ல கலந்து கொண்டிருப்பேனே, எனக்கும் அல்லாஹ் தஆலா செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருந்தா இந்த போர்ல தீனுல் இஸ்லாத்திற்காக மார்க்கத்திற்காக நான் போரிட்டு இருப்பேனே, எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்காமல் ஆகிவிட்டதே என்று ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு இறைவனிடத்தில் துஆ செய்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு மதீனாவிலே இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தபூக் போர்ல கலந்து கொண்ட நன்மையை அவர்களுக்கு கொடுத்தான். அன்பானவர்களே, நல்ல எண்ணம், நன்மை செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் உள்ளத்தில் இருந்ததென்றால், அந்த ஆசை, அந்த ஆவல் இருந்ததென்றால் அல்லாஹ் தஆலா அந்த எண்ணத்தின் பொருட்டால் நம்முடைய நன்மையை நமக்கு எழுதுகிறார். எந்த அமல் செய்தாலும் நல்ல எண்ணம் என்பது ரொம்ப முக்கியம். எந்த காரியமாக இருக்கட்டும், நல்ல எண்ணம் இல்லை என்றால் அந்த காரியம் தவிடுபடியாக ஆகிவிடும். காலையிலிருந்து மாலை வரை ஒரு மனிதன் தொழுகின்றான், ஆனால் நல்ல எண்ணம் இல்லை. காலையிலிருந்து மாலை வரை ஒரு மனிதன் குர்ஆன் ஓதுகின்றான், நல்ல எண்ணம் இல்லை. காலையிலிருந்து மாலை வரை ஒரு மனிதன் திக்ர் செய்கின்றான், நல்ல எண்ணம் இல்லை. காலையிலிருந்து மாலை வரை ஒரு மனிதன் தான தர்மங்கள் செய்கின்றான், நல்ல எண்ணம் இல்லை என்றால் அந்த தான தர்மங்கள், அந்த ஓதிய குர்ஆன், அந்த திக்ர், அந்த எல்லா விஷயங்களும் வீணாக போய்விடும். நல்ல எண்ணத்தோடு 2 ரக்காத் அல்லாஹ்வுக்காக தொழுதான், 1 ரூபாய் அல்லாஹ்வுக்காக தான தர்மம் செய்தான், சில விஷயங்கள் நன்மையான காரியங்கள் அல்லாஹ்வுக்காக செய்தான் என்றால் அவன் ஒரு நாள் முழுவதும் செய்த அந்த நன்மையான காரியத்தை விட இந்த 2 ரக்காத் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தரும். 2 ரக்காத் அல்லாஹ்விடத்தில் பெரிய நன்மையை பெற்று தரும். அதனால நம்முடைய ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹ்வுக்காக இருக்கிறதா என்று நம்மை நாம் பரிசோதனை செய்ய வேண்டும். தொழுகும் போதும் பரிசோதனை செய்யணும், தான தர்மம் கொடுக்கும் போதும் பரிசோதனை செய்யணும், எல்லா காரியங்களிலும் பரிசோதனை செய்ய வேண்டும். அன்பானவர்களே, ஹதீஸ் கிரந்தங்கள்ல வருது, ஒரு மனிதர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போனார். அவருடைய நோக்கம் என்ன? மதீனாவில் ஒரு பெண்மணி உம்முல் கைஸ் என்ற அந்த அழகான பெண்மணியை திருமணம் முடிக்கணும்ன்ற நோக்கத்தில் போனார். அவருக்கு அங்க போன பிறகு திருமணம் முடிக்கப்பட்டது. அவருடைய பெயர் எப்படி ஆச்சுன்னு சொன்னா உம்முல் கைஸுக்காக ஹிஜ்ரத் செய்தவர் என்று ஆகிவிட்டது. அதே போன்று ஒரு மனிதர் மார்க்க போர்ல கலந்து கொண்டார். மார்க்க போர்ல கலந்து கொண்ட அந்த மனிதர், அந்த சஹாபி, அவருடைய ஒரு எண்ணம் இப்படி இருந்தது. ஒரு மனிதர் அங்கிருந்து கோவேரி கழுதையில பொருள் நிறைய பொருளோடு காபிர்களுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டார். கோவேரி கழுதையில் நிறைய பொருளோடு, கனிமத்து பொருள், நிறைய பொருள் இருக்குது. அந்த பொருளோடு அவர் கோவேரி கழுதையில காபிர்களுடைய கூட்டத்தில் போர்ல கலந்திருக்கிறார். இந்த சஹாபி அந்த மனிதரை நாம் வெட்டி வீழ்த்தினால் அவருடைய கோவேரி கழுதையும் அந்த செல்வமும் அந்த பொருளும் நமக்கு கிடைக்குமே என்று ஆசைப்பட்டு இவர் அந்த மனிதரை வெட்டி வீழ்த்தினார். கோவேரி கழுதைக்காக இவர் போர் புரிந்தார் என்று அல்லாஹ் தஆலா எழுதிவிட்டான். அன்பானவர்களே, அதே போன்று சொல்லப்படுகிறது, ஒரு மனிதனை கொலை செய்கின்றார், போர்ல வெட்டி வீழ்த்துகிறார். அவருடைய ஒட்டகம் நமக்கு கிடைக்கணும், அவருடைய ஒட்டகத்தை தவிர அவருக்கு வேற எந்த நன்மையும் அல்லாஹ்விடத்தில் கிடைக்காது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு நண்பர் தன்னுடைய நண்பரை அழைத்தார், வாங்க போருக்கு போலாம். அப்ப சொன்னார், போருக்கு நான் கலந்து கொண்டா என் உயிர் போயிருப்பா, எனக்கு என்ன கிடைக்கும்? நீ என் கூட போருக்கு கலந்து கொண்டா உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன், சம்பளம் கொடுக்கிறியா? நான் வாரேன். போருக்கு போனார், போர்ல கலந்து கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்தது. நபி அவர்கள் சொன்னார்கள், நீ கொடுத்த அந்த சம்பளத்தை தவிர இறைவனிடத்தில் எந்த ஒரு நன்மையும் அவருக்கு கிடைக்காது. அவர் எதுக்குங்க போனார்? சம்பளத்துக்காக போனாரு. அதனால இறைவனிடத்தில் எந்த நன்மையும் கிடைக்காது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அன்பானவர்களே, ஒரு மனிதர், முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் ஒரு மணல் மேடை பார்க்கின்றார்.
மணல் குமிந்து கிடக்கின்றது. அந்த மணலை பார்த்து, மணல் மேடை பார்த்து அவருடைய எண்ணம் உண்டாகிறது, இந்த மணல் மேடளவுக்கு அல்லாஹ் எனக்கு தானியத்தை கொடுத்தால், அரிசி பருப்பு அல்லது கோதுமையை எனக்கு அல்லாஹ் கொடுத்தால், இந்த தானியம் அனைத்தையும் நான் ஏழைகளுக்கு கொடுத்து அவர்களுடைய பசியை நான் தீக்கி பசியை நான் போக்குவேனே என்று ஆசைப்பட்டார். இவ்வளவு செல்வம், இவ்வளவு தானியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தா எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்து பசி இல்லாதவர்களாக நான் ஆக்குவேனே என்று ஒரு மணல் மேடை பார்த்து ஆசைப்பட்டார். அன்பானவர்களே, ஒரு மணல் மேடை பார்த்து அவருடைய எண்ணம் இப்படி வந்துச்சு. அல்லாஹு தஆலா அந்த காலத்தில் வாழ்ந்த நபிக்கு அல்லாஹு தஆலா சொன்னான், இந்த மனிதருடைய எண்ணத்தை அல்லாஹ் கபூல் செய்தான், அந்த நல்லெண்ணத்திற்கு தகுந்த கூலியையும் அல்லாஹ் தருவதாக அந்த நபிமார்களுக்கு, அந்த நபிக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான் என்று ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கு. அன்பானவர்களே, இப்ப நல்ல எண்ணம் என்பது ஒவ்வொரு அமல்களிலும் ரொம்ப முக்கியம். நல்லெண்ணத்தோடு ஒரு அமல் செய்தான் என்றால் அது கடுகளவு இருந்தாலும் இறைவனிடத்தில் பெரிய ஒரு மலையளவுக்கு நன்மையை நமக்கு பெற்றுத்தரும். ஒரு மனிதன் தீய எண்ணத்தோடு மலையளவு அமல் செய்கின்றான், ஆனால் கடுகளவு கூட இறைவனிடத்தில் நன்மையை நமக்கு பெற்றுத்தரார். அன்பானவர்களே, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான அமல் இருக்கிறது என்றால் அவன் நல்லெண்ணத்தோடு செய்த அமல்தான். சொர்க்கத்துக்கு நம்ம அழைத்து போறதுக்கு முக்கிய காரணமாக இருப்பது நாம் செய்யக்கூடிய அமல்களில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணம் தான் என்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள். இன்னும் சொல்லப்படுகிறது, ஒரு மனிதர் ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். திருமணம் செய்யும் பொழுது அவருடைய எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, நான் மகர் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருமணம் முடித்து கொண்டார். ஆனா அவருடைய உள்ளத்துல நம் மகர் கொடுக்க கூடாது என்ற எண்ணம் இருந்தது. கொடுப்பதாக வாக்கு கொடுத்து திருமணம் முடிச்சிட்டார். ஆனா கொடுக்க கூடாது என்ற எண்ணம் உள்ளத்தில் இருந்துச்சு என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், இவர் விபச்சாரம் செய்தவரை போன்று. அன்பானவர்களே, ஒருவர் கடன் வாங்குகிறார், ஆனா திருப்பி கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தோடு வாங்கினாரு சொன்னா அந்த மனிதன் திருடனை போன்றவன். திருடனுடைய அந்த திருடிய அந்த குற்றம் அவருக்கு எழுதப்படும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொரு அமல்களும், ஒவ்வொரு காரியங்களும் இறைவனுக்காக செய்யப்பட வேண்டும். அது எந்த அமலாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், அல்லாஹ் ரசூலுக்காக நாம் செய்தால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய வெகுமதி என்பது இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அமாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய தோற்றத்தை பார்க்கறது இல்ல, உங்கள்கிட்ட செல்வம் இருக்குதான் அல்லாஹ் பார்க்கறது இல்ல, உங்களுடைய தோற்றம் அழகானவரா அல்லது அவலட்சணமான மனிதனா என்று அல்லாஹ் பார்க்கறது இல்ல. உங்கள்கிட்ட செல்வம் இருக்கா செல்வம் இல்லையா என்று அல்லாஹ் பார்க்கறது இல்ல. செல்வத்துடையவருக்கு இந்த உலகத்துல ஒரு கண்ணியம், அழகான மனிதனுக்கு இந்த உலகத்துல ஒரு கண்ணியம். இந்த மனிதர்களுக்கு மத்தியில அழகு இல்லை, அவலட்சணமா இருந்தா அவர் ஒதுக்க ஆரம்பித்து விடுவார்கள். செல்வம் இல்லைன்னா ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. செல்வந்தருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணியம் என்பது இந்த உலகத்தில் இருக்குது. ஆனா அல்லாஹ்விடத்தில் செல்வந்தனுக்கோ அழகானவனுக்கோ எந்த ஒரு மதிப்பு மரியாதையும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் பார்ப்பது வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் பார்ப்பது உள்ளத்தை தான் பார்க்கிறான். உள்ளத்துல நல்ல எண்ணம் இருக்கான்னு தான் பார்க்கிறான் அல்லாஹ். அவனுடைய அமல்களை அல்லாஹ் உற்று நோக்குகின்றான். அமல் செய்யும் பொழுது இந்த மனிதன் எனக்காக செய்கின்றானா அல்லது வேற நோக்கத்திற்காக செய்கின்றானா என்று அல்லாஹ் தஆலா உள்ளத்தை பார்க்கிறான், அமலை பார்க்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பானவர்களே, அதனால நம்முடைய எல்லா அமல்களும் அல்லாஹ்வுக்காக நல்லெண்ணத்தோடு இறை பொருத்தத்திற்காக செய்யக்கூடியதாக அமைய வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் இக்லாஸோடு செய்யக்கூடியதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி